இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம். மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் 298. மேரியும் மத்தியாசும் சூசாவின் ஜோஹன்னாவிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள். திபேரியா ஏரி சாம்பல் நிற நீர்த்திரர்களால் காட்சியளிக்கிறது. மங்கிய பாதரசம் போல் கனத்து காணப்படுவதுடன் அதன் அலைகள் களைப்படைந்தவை போல் சிறிதாகி நுரை ஏற்படுத்த இயலாமல் ஒரு சிறு அசைவு மட்டும் செய்துவிட்டு மற்ற நீர்களுடன் கலந்து விடுகின்றன. மந்தமான வானம், மந்தமான ஏரி. ராயபுரம் இளவேந்தரும் யாகப்பருடனும் அருளப்பருடனும் பெத்சாயிதா கடற்கரையில் தங்கள் படகுகளில் புறப்பட ஆயத்தம் செய்கிறார்கள். புல்மணமும் நனைந்த மண்மணமும் தென்படுகிறது. ஒரு மெல்லிய பனி கொர்சாயிமை நோக்கி புல்வெளிகளில் படர்கிறது. நவம்பர் மாத மந்தம் எங்கும் பரவியுள்ளது. சேசு ராயப்பருடைய வீட்டிலிருந்து வெளியே வருகிறார். மேரியையும் மத்தியாசையும் கைகளில் பிடித்து கூட்டி வருகிறார். அவர்களை தாய்க்குரிய கரிசனையோடு போர்ஃபீரியா நேர்த்தியாக்கி விட்டு இருக்கிறாள். மேரியின் உடைக்கு பதிலாக மார்ஜேமினுடைய ஒரு உடையை கொடுத்திருக்கிறாள். மத்தியாசின் சாதாரண பருத்தி ஆடையில் அவன் குளிரை உணர்கிறான். போர்ஃபீரியா வீட்டிற்குள் சென்று ஒரு போர்வையை கொண்டு வந்து அதை ஒரு மேலாடை போல் அவன் மேல் மூடி விடுகிறாள். பின் ஆண்டவர் முன்பாக முழங்காலிட்டு அவரை வழி அனுப்பிவிட்டு இரு குழந்தைகளுக்கு முத்தமளித்த பின் சேசு அவளுக்கு கூறும் நன்றி வார்த்தைகளை கேட்டபடி உள்ளே சென்று விடுகிறாள். ராயப்பர் இரு குழந்தைகளுக்கும் ஆளுக்கு ஒரு தேன் தடவிய ரொட்டி துண்டை படகின் இருக்கை கடியில் இருந்து எடுத்து வந்து கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த 2 குழந்தைகளையும் கூட அவள் தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று. அப்போது பிளவேந்திரர், நீர் மட்டும் என்ன, இக்குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக மனைவியிடம் இருந்த தேனை திருடித்தானே கொடுத்தீர் என்று வேடிக்கையாக சொல்கிறார். அதற்கு ராயப்பர், திருடினேனா? அந்த தேன் என்னுடையது தானே. சரிதான், ஆனால் மதனி அதை விரும்பவில்லை. ஏனென்றால் அது மார்ஜியமிற்கென வைக்கப்பட்டிருந்தது. அது உமக்கு தெரியுமாதலால் நேற்று இரவு வெறுங்காலாய் சத்தம் இல்லாமல் திருடனை போல் சமையற்கட்டிற்குள் நுழைந்து இந்த ரொட்டிகளை தயாரிக்க போதிய தேனை எடுத்து வந்ததை நான் பார்த்தேன் சகோதரா. அப்போது நீர் தாய் அடிப்பாளே என்று பயப்படும் குழந்தையைப் போல் காட்சியளித்தீர். அதை பார்த்து நான் சிரித்து விட்டேன். ராயப்பர் சொல்கிறார், நீ பொல்லாத உளவாளியாடா என்று சிரித்தபடி கூறி பிளவேந்திரரை கட்டிக்கொள்ள பிளவேந்திரர் ராயப்பரை முத்தமிட்டு, சரியான அண்ணன் நீர் என்கிறார். சேசு அவர்களை பார்த்து இரு குழந்தைகளுக்கும் நடுவில் நின்றபடி புன்னகை புரிகிறார். அக்குழந்தைகள் தேன் ரொட்டியை உண்கிறார்கள். அப்போது மற்ற 8 அப்போஸ்தலர்களும் பெத்சாயிதாவிலிருந்து வந்து சேர்கிறார்கள். அவர்கள் பிலிப்பு, பர்த்தலமேயு இவர்களின் விருந்தினர்களாய் போகியிருந்திருக்கலாம். சீக்கிரம் என்று சத்தமாய் கூறிய ராயப்பர் அக்குழந்தைகளின் வெறும் கால்களை நனையாதபடி அவர்களை தூக்கி செல்ல அவர்களை அரவணைத்து எடுக்கிறார். உங்களுக்கு பயமாயிருக்கிறதா? இல்லையே என்று கூறியபடி அவர்களுடன் முழங்காலுக்கு சற்று மேல் வரை தண்ணீரில் நடந்து செல்கிறார். பயப்படவில்லை என்று கூறுகிற சிறுமி பயந்து ராயப்பரின் கழுத்தை கட்டியபடி கண்களை மூடிக்கொள்கிறாள். ராயப்பர் அவர்களை படகுக்குள் இறக்கி விடுகிறார். சேசுவும் படகில் ஏற அது அங்கும் இங்கும் ஏறி இறங்குகிறது. மத்தியாஸ் அதிக தைரியமா இருக்கிறான். கூடுதல் ஆச்சரியத்தால் இருக்கலாம். அவன் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சேசு படகில் அமர்கிறார். இரு குழந்தைகளையும் தம் பக்கம் வைத்துக் கொள்கிறார். தம் நீண்ட மேல் வஸ்திரத்தால் அவர்களை மூடிக்கொள்கிறார். அது ஒரு இரு கோழி குஞ்சுகளை பாதுகாக்கும் ரெக்கைகளைப் போல் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் இரு படகுகளிலும் 6 பேராக ஏறிவிட்டார்கள். ராயப்பர் கரை இறங்கும் படகை எடுத்துவிட்டு படகிற்குள் குதிக்கிறார். மற்ற படகில் யாகப்பரும் அப்படியே செய்கிறார். ராயப்பர் படகிற்குள் குதித்த வேகத்தில் படகும் வேகமாக ஏறி இறங்கிய போது சிறுமி பயந்து அம்மா என்று கத்தியபடி சேசுவின் மடியில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அவர் முழங்கால்களை பிடித்து கொள்கிறாள். இப்போது படகுகள் அமைதியாக செல்கின்றன. ஆனால் ராயப்பரும் இளவேந்திரரும் பிலிப்புவும் ஒரு ஊழியனும் துடுப்புகளை கஷ்டத்துடனேயே அசைக்கிறார்கள். பாய்கள் ஒரு காற்றும் இல்லாமல் சும்மா தொங்குகின்றன. அவர்கள் தண்டு வலித்தே ஆக வேண்டும். ராயப்பர் அடுத்த படகில் இருக்கிறவர்களை பார்த்து, துடுப்பு போடுவது நன்றாக இருக்கிறதே என்கிறார். அந்த படகில் 4வது துடுப்பு பிடித்திருப்பது யூதாஸ். ராயப்பருக்கு பதில் கூறும் யாகப்பர் சொல்கிறார், சீமோன் பாரும், பலத்தை எல்லாம் கூட்டி துடுப்பை போடும். யூதாஸ் ஒரு கப்பல் அடிமை போல் வலிமையுடையவர். சபாஷ் யூதாஸ் என்கிறார். யூதாஸை கப்பல் அதிகாரிகளின் தலைவனாக்குவோம் என்று அதற்கு முத்திரை குத்துகிறார் ராயப்பர். யூதாஸ் 2 ஆட்களின் துடுப்பு வேலையை செய்கிறார். ஆயினும் நீர் யோனாவின் சீமோனுடைய போட்டியில் ஜெயிக்க மாட்டீர். என் 20 வயதிலேயே நான் கிராம இளைஞர் துடுப்பு போட்டியில் முதலிடத்தை பெற்றேன் என்று மகிழ்ச்சியோடு சிரித்தபடி சொல்லி ஹி ஹோ ஹோ என்று தன் உடன் துடுப்பாளர்களுக்கு உற்சாகமூட்டுகிறார். காலையில் சத்தமின்றிருந்த ஏரியில் அவர்களின் குரல்கள் ஒலித்து பரவுகின்றன. இதையெல்லாம் பார்த்த குழந்தைகளுக்கு திடம் மீண்டும் வருகிறது. சேசுவின் மேல் வஸ்திரத்தால் மூடப்பட்டு அரவணைக்கப்பட்டிருக்கிற அவர்கள் இருவரின் தோர்ந்து போன முகங்கள் இப்பக்கம் ஒன்றும் அப்பக்கம் ஒன்றுமாக சேசுவின் 2 பக்கங்களில் இருந்தும் வெளியே காணப்படுகின்றன. மெல்ல சிரிக்கின்றன. துடுப்பு போடும் அலுவலில் அவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படுகிறது. சில வார்த்தைகளும் வெளிவருகின்றன. பைதா இல்லாத வண்டியில் போவது போல் இருக்கிறது என்று சொல்கிறான் சிறுவன்.
இல்லை, மேகங்கள் நடுவில் வண்டி போகிறது. நாம் ஆகாயத்தில் நடக்கிற மாதிரி தெரிகிறது. பார், நாம் ஒரு மேகத்திலே ஏறுகிறோம் என்கிறாள் மேரி. அச்சமயம் படகின் முன்பக்கம் ஒரு பெரிய வெண்கம்பளி மேகத்தை பிரதிபலிக்கிற நீரில் புகுகிறது. சிறுமி லேசாக சிரிக்கிறாள். சூரியன் அந்த பனி படலத்தை களைக்கிறது. அது நலிந்த இலையுதிர் காலமாயிருந்தாலும் மேகங்கள் செம்பொன் நிறமாயிருக்கின்றன. ஏரி அதை பிரகாசமாய் பிரதிபலிக்கிறது. என்ன அழகு! நாம் நெருப்புக்குள் போகிறோம் என்று கைத்தட்டி கூறுகிறான் சிறுவன். ஆனால் அதே சமயம் மேரி மௌனமாகி திடீரென்று கண்ணீர் சிந்தி அழுகிறாள். அழுது கொண்டே சொல்கிறாள், நாங்கள் பேசாதிருக்கவும் எங்களை ஜெபம் பண்ண வைக்கவும் ஒரு பாட்டோ அல்லது சங்கீதமோ எங்கள் கஷ்டங்களிலும் அம்மா பாடுவார்கள். அந்த பாட்டில் மோட்சத்தை பற்றி வரும். அது ஒரு ஒளி நிரம்பிய ஏரி போல் இருக்கும். மெல்லிய நெருப்பு போலவும் இருக்கும். அங்கே கடவுள் மட்டும் இருப்பார். மகிழ்ச்சியும் இருக்கும். நல்லவர்கள் எல்லோரும் அங்கே போவார்கள் இரட்சகர் வந்த பிறகு. இந்த பொன்னிற ஏரி அதை நினைவுபடுத்துகிறது. அம்மா என்று என்கிறாள். மத்தியாசும் அழுகிறான். எல்லோரும் இறக்கப்படுகிறார்கள். அப்போது பற்பல குரல்களின் இரைச்சல்களும் அனாதை குழந்தைகளின் அழுகைக்கும் மேலாக சேசுவின் இனிய குரல் எழுகிறது. அழாதீர்கள் பிள்ளைகளே, உங்கள் தாய் என்னிடம் உங்களை கூட்டி வந்தாள். அவள் இப்போது இங்கே நம்முடன் இருக்கிறாள். நான் உங்களை பிள்ளை இல்லாத ஒரு தாயிடம் கூட்டி செல்கிறேன். அவள் ஒரு குழந்தைக்கு பதிலாக 2 நல்ல பிள்ளைகளை கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைவாள். அவளுடைய குழந்தை உங்கள் அம்மா இப்போது இருக்கிற இடத்தில் இருக்கிறது. அவளும் அழுதாள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவளுடைய பிள்ளையும் இறந்து விட்டது. உங்க அம்மா இறந்த மாதிரி. அப்படியா? இப்போது நாம் அவளிடம்தான் போகிறோமா? அவள் பிள்ளை எங்கள் அம்மாவிடம் போகுமா என்று கேட்கிறாள் சிறுமி. அப்படித்தான். நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாயிருப்பீர்கள். இந்த அம்மா எப்படி இருப்பாள்? அவள் என்ன செய்கிறாள்? அவள் வேலை செய்யும் பெண்ணா? அவள் எஜமான் நல்லவரா? அவள் வேலை செய்கிறவள் அல்ல. அவளுக்கு ரோஜா மலர்களால் நிரம்பிய தோட்டம் இருக்கிறது. அவளும் ஒரு சமணசை போல் நல்லவள். அவளுக்கு ஒரு நல்ல கணவன் இருக்கிறான். அவனும் உங்களை நேசிப்பான். அப்போது மத்தேயு சற்று சந்தேகத்துடன் கேட்கிறார், ஆண்டவரே, அப்படி எண்ணுகிறீரா? நிச்சயமாக உனக்கும் அந்த உறுதி ஏற்படும். கொஞ்ச நாளுக்கு முன்னால் சூசா மார்ஜியமை கொடுக்கும்படி கேட்டான். அவனை ஒரு வீரப்பெருமான் நைட் ஆக்கும்படியாக. அப்படி நடக்கவே நடக்காது என்று கத்துகிறார் ராயப்பர். மார்ஜியம் கிறிஸ்துவின் வீர பெருமகனாய் இருப்பான், அவ்வளவுதான். சீமோன், அமைதியாயிரு. ஏரி மறுபடியும் கலங்குகிறது. காற்று எழும்பி ஏரியில் சுழிகள் ஏற்படுகின்றன. பாய்கள் நிரம்பி படகு குலுங்கியபடி வேகமாக செல்கிறது. குழந்தைகள் இப்பொழுது பயப்படவில்லை. அவர்கள் தங்கள் புது அம்மாவை பற்றி கனவு காண்கிறார்கள். மக்தலா ஊரை கடந்து செல்கிறார்கள். அது பசுமையான தாவரங்களின் பின்னணியில் வெண்ணிற வீடுகளுடன் காணப்படுகிறது. மக்தலாவுக்கும் திபேரியாசுக்கும் இடைப்பட்ட இடங்களையும் படகு கடந்து செல்கிறது. திபேரியாசின் முதல் வீடுகள் தெரிகின்றன. எங்கே போக வேண்டும் ஆண்டவரே? சூசாவின் சிறிய துறைமுகத்துக்கு. ராயப்பர் திரும்பி எனக்கு உத்தரவிடுகிறார். பாய்கள் இறங்குகின்றன. படகு ஒரு சிறிய துறைமுகம் நோக்கி செல்கிறது. உள்ளே போகிறது. அலை தாங்கி மேட்டு பக்கத்தில் நிற்கிறது. மற்ற படகும் அங்கே வந்து சேர்கிறது. 2ம் களைத்து போன வாத்துக்கள் போல் நிற்கின்றன. எல்லோரும் கரையிறங்குகிறார்கள். அருளப்பர் தோட்டக்காரரிடம் ஓடி சென்று செய்தி அறிவிக்கிறார். குழந்தைகள் பயத்துடன் சேசுவை நெருங்கி செல்கிறார்கள். மேரி சேசுவின் மேல் வஸ்திரத்தை இழுத்தபடி, அவர்கள் நிஜமாகவே நல்லவர்களா என்று கேட்கிறாள். அருளப்பர் திரும்பி வருகிறார். ஆண்டவரே, ஒரு ஊழியன் வாசலை திறக்கிறான். ஜோகன்னா ஏற்கனவே எழுந்து விட்டாள் என்கிறார். நல்லது, இங்கே காத்திருங்கள், நான் முந்தி போகிறேன் என்று கூறி சேசு செல்கிறார். அவர் போவதை பார்த்து கொண்டிருக்கிற மற்றவர்கள் அவர் செயலை பற்றி சுமாரான ஆதரவுடன் பேசுகிறார்கள். சந்தேக பேச்சுகளும் விமர்சிப்பும் கேட்கின்றன. அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து பார்ப்பதற்கு சேசுவை நோக்கி சூசா விரைவதுதான் தெரிகிறது. சூசாவும் மிகவும் தாழ பணிந்து சேசுவை வாசலில் வரவேற்று அவருக்கு இடதுபுறமாக அவருடன் தோட்டத்தின் உள்ளே போகிறார். அதற்கு பிறகு எதுவும் தெரியவில்லை. ஆனால் என்னால் பார்க்க முடிகிறது. சேசு சூசாவின் பக்கத்தில் நடந்து செல்கிறார். ஆண்டவரை தன் விருந்தினராக கொண்டிருப்பதில் தான் மிக்க மகிழ்ச்சி அடைவதாக சூசா காட்டுகிறார். ஜோகன்னா மிகவும் ஆனந்தம் அடைவாள். ஆண்டவரே, நானும் தான் அப்படி. அவள் வர வர நலமடைந்து வருகிறாள். அவள் பயணத்தை பற்றி என்னிடம் கூறினாள். எப்படிப்பட்ட வெற்றியாயிருந்தது? அது உனக்கு எப்படி? ஜோகனா மகிழ்ச்சியாயிருக்கிறாள். அவளை அப்படி காண்பது எனக்கு மகிழ்ச்சியாயிருக்கிறது. பல மாதங்களுக்கு முன்பே அவளை நான் இழந்து இருக்கக்கூடுமே. ஆம், நீ இழந்திருக்கக்கூடும். அவளை நான் உனக்கு திரும்ப கொடுத்தேன். அதற்காக நீ கடவுளுக்கு நன்றியுள்ளவனாயிரு. சூசா சேசுவை திகைப்புடன் பார்த்து மெல்ல, குற்றச்சாட்டா? இல்லை, ஒரு ஆலோசனை. நல்லவனாயிரு. ஆண்டவரே, நான் ஏரோதின் ஊழியனாயிருக்கிறேனே, தெரிகிறது. ஆனால் உன் ஆன்மா கடவுளை தவிர வேறு யாருக்கும் ஊழியன் அல்ல. அப்படி நீ விரும்பினாள். ஆண்டவரே, அது உண்மைதான். நான் என் வாழ்வை திருத்திக் கொள்வேன். சில சமயங்களில் ஜனங்கள் என்ன அபிப்பிராயம் கொள்வார்கள் என்று பயப்படுகிறேன். போன வருடம் நீ ஜோகனாவை காப்பாற்ற விரும்பிய போது அதை சட்டை பண்ணியிருப்பாயா?
மாட்டேன். எல்லா மரியாதையும் இழக்க வேண்டியிருந்தாலும் அவளை காப்பாற்றக்கூடிய யாரிடமும் கேட்டிருப்பேன். உன் ஆத்துமத்திற்கும் அப்படியே செய். அது ஜொஹன்னாவை விட சிறந்தது. அவள் இதோ வருகிறாள். செடி வரிசை நடுப்பாதை வழியாக ஜொஹன்னா ஓடி வருகிறாள். இவர்களும் விரைவாக செல்கிறார்கள். என் ஆண்டவரே, இவ்வளவு சீக்கிரமாக உம்மை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. சீடனிடம் எத்தகைய கருணை உம்மை இங்கே கொண்டு வந்தது என்கிறாள் ஜொஹன்னா. நீ ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். உபகாரமா? என்ன அது? சொல்லும். எங்களால் முடியுமானால் உமக்கு உதவுவோம். நேற்று மாலை ஒரு காட்டுப்பாதையில் 2 ஏழை குழந்தைகளை, ஒரு சிறுமியையும் ஒரு சிறுவனையும் கண்டேன். அவர்கள் வெறுங்காலாய், கந்தையுடன், பட்டினியாய் வேறு யாரும் இன்றிருந்தார்கள். ஒரு இறுகிய உள்ளம் படைத்த ஒரு மனிதன் ஓநாய்களைப் போல அவர்களை விரட்ட கண்டேன். பசியால் அவர்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். போன வருடம் அம்மனிதனுக்கு நான் எவ்வளவோ செல்வத்தை கொடுத்தேன். ஆனால் அவனோ 2 அனாதைகளுக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுக்க மறுத்தான். காரணம், அவர்கள் அனாதைகள், குரூரமான உலகத்தில் அலைந்து திரியும் அனாதைகள். அவன் தன் தண்டனை அடைவான். உங்களுக்கு என் ஆசீர்வாதம் வேண்டுமா? அன்பு பிச்சைக்காரனாய் நான் என் கரங்களை நீட்டுகிறேன். இந்த வீடற்ற, உடையற்ற, உணவற்ற, அன்பற்ற இந்த அனாதைகளுக்காக கேட்கிறேன். எனக்கு நீங்கள் உதவுவீர்களா? அப்போது சூசா உணர்ச்சியுடன் கூறுகிறார், ஆண்டவரே, ஏன் இப்படி கேட்கிறீர்? உமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லும். எவ்வளவு வேண்டும்? வேண்டியதெல்லாம் சொல்லும். ஜொஹன்னா ஒன்றும் பேசவில்லை. அவள் தன் நெஞ்சில் கை வைத்து கண்களில் நீர் மல்க ஆர்வத்தின் புன்னகை அரும்ப காத்து நிற்கிறாள். அவளுடைய மௌனம் வார்த்தைகளை விட கூடுதலாக பேசுகிறது. சேசு அவளை பார்த்து புன்னகையுடன், அந்த அனாதைகளுக்கு ஒரு தாயும் தந்தையும் வீடும் வேண்டும். தாயின் பெயர் ஜொஹன்னா என்று சொல்கிறார். சேசு இன்னும் சொல்லி முடிக்கவில்லை. அவள் சிறையிலிருந்து விடுபட்ட ஒருவனைப் போல் கதறி அப்படியே தரையில் விழுந்து ஆண்டவருடைய பாதங்களை முத்தமிடுகிறாள். சூசா, நீ என்ன சொல்கிறாய்? என் நாமத்தினால் நான் நேசிக்கிற ஆபரணங்களை விட எனக்கு அதிக பிரியமாயிருக்கிற இவர்களை நீ ஏற்றுக்கொள்வாயா? ஆண்டவரே, அவர்களை எங்கே? என்னை அவர்களிடம் கூட்டி போகும். அவர்களுடைய மாசற்ற தலைகளில் நான் கை வைக்கும் நேரம் முதல் உமது நாமத்தால் நான் அவர்களின் உண்மையான தகப்பனைப் போல் நேசிப்பேன் என்று என் நன்மதிப்பின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். அப்படியானால் வா, நான் வீணாக வரமாட்டேன் என்பதை அறிந்திருந்தேன். வா. அவர்கள் அலங்கோலமாயும் பயந்தபடியும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நல்ல பிள்ளைகள். என்னை நீ நம்பலாம். ஏனென்றால் என்னால் மனித இருதயங்களையும் வருங்காலத்தையும் அறிய முடியும். உங்கள் ஐக்கியத்திற்கு அவர்கள் அமைதியையும் வலிமையையும் தருவார்கள். இப்போதை விட வருங்காலத்தில் அது அதிகமாயிருக்கும். உன்னையே நீ அவர்களுடைய அன்பில் கண்டு கொள்வாய். அவர்களின் மாசற்ற அரவணைப்புகள் விவாக பந்தனம் உள்ளவர்களின் இல்லத்தில் சிறந்த ஒளியாயிருக்கும். உன்னுடைய பிறர் சிநேகத்தின் நிமித்தம் பரலோகம் எப்பொழுதும் உனக்கு தயவு காட்டும். அவர்கள் வாசலுக்கு வெளியே நிற்கிறார்கள். நாங்கள் பெத்சாய்தாவிலிருந்து வருகிறோம். ஜொஹன்னா அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. அவள் அக்குழந்தைகளை சீராட்டும் ஆவலால் தூண்டப்பட்டு ஓடுகிறாள். பிள்ளைகளின் பக்கத்தில் ஓடி சென்று முழங்காலிட்டு அவ்விரு அனாதை குழந்தைகளையும் அரவணைத்து கொண்டு வாடிப்போன அவர்களின் கன்னங்களில் முத்தமிடுகிறாள். குழந்தைகளோ நகைகள் அணிந்த ஒரு அழகிய ஸ்திரீயை ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். தங்களை சீராட்டி பாராட்டும் சூசாவை பார்க்கிறார்கள். அவர் மத்தியாசை கையில் எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் அந்த அழகிய தோட்டத்தை பார்க்கிறார்கள். சுற்றிலும் கூடி வந்துள்ள ஊழியர்களை காண்கிறார்கள். அந்த வீட்டை பார்த்து அதிசயிக்கிறார்கள். அதனுள் இருக்கிற நீண்ட செல்வாக்கான அறைகள் சேசுவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. அங்கு வந்து தங்களை அன்புடன் முத்தங்களால் நிரப்பும் எஸ்தரையும் பார்க்கிறார்கள். கனவுகளின் உலகம் இச்சிறு நாடோடி குழந்தைகளுக்கு திறந்து விடப்படுகிறது. சேசு பார்த்து கொண்டு நிற்கிறார். புன்னகை பூக்கிறார். காட்சி முடிகிறது. ஆமென்.